ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான இளநீர் ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த இளநீர் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமில் வர்றது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இர்ரெசிஸ்டபிள் டேஸ்ட்டோடு இருக்கிற இந்த இளநீர் ஐஸ்கிரீமை எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு கொஞ்சமாக நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் வேணும். இது கூடவே இளநீ வழுக்கிறது இல்லையா, அது இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம், இளநீ வழுக்க கொஞ்சம் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பொடியாக. இது கூடவே விப்பிங் க்ரீம் வேணும். கொஞ்சமாக இளநியோட தண்ணியும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இளநீ வழுக்கையையும் டெண்டர் கோகனட்டோட வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம செய்ய போகிற பவுல், விஸ்க் அண்ட் விப்பிங் க்ரீம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு விப்பிங் க்ரீம் வந்துடும். இப்போது ஒரு பவுலில் 250 ml ஆஃப் விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை ரைஸ் பண்ணுங்கள். ஸ்பீடை நல்லா ரைஸ் பண்ணி அடிச்சிட்டே இருங்க. நல்லா பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சாஃப்ட் பீக்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் 5 to 6 மினிட்ஸ் இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு சாஃப்ட் பீக்ஸ் கிடச்சிடும். இதை எலக்ட்ரிக்கல் பிளெண்டரில் தான் பண்ணணும்னு இல்லை, ஹேண்ட் விஸ்கை வச்சும் பொறுமையாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்தாலும் ஈஸியாக இதே மாதிரியே சாஃப்ட் பீக்ஸ் வந்துடும். இது கூடவே இப்போது 125 ml ஆஃப் கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்பேட்டுலா வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக விஸ்கோ பிளெண்டரோ யூஸ் பண்ணிடாதீங்க. கன்சிஸ்டன்சி மாறி போயிடுச்சுன்னா நல்லாவே வராது. இப்போது இது கூடவே நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்த அந்த இளநீ பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கோகனட் மில்க்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இளநீ வழுக்கையும் தண்ணியையும் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1 or 2 ஹவர்ஸில் மறுபடியும் வெளியில் எடுத்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குட்டி குட்டியாக இளநியை சாப் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே அடியில் போய் டெபாசிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி 1 hour or 2 ஹவர்ஸில் கலந்து விட்டுட்டு மறுபடியும் எடுத்து 7 to 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இளநீர் ஐஸ்கிரீம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.